கண்ணெதிரே தோன்றினாள். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் 10,50,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டெண்டரை நாங்க அவங்களுக்கே கொடுத்துறோம். மிஸ்டர் சப்தகிரிநாதன், நீங்க வந்து உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு உங்க டெண்டரை வாங்கிக்கோங்க. உனக்கு தண்டனையை கொடுத்து அந்த பாவத்தை வேற நான் சுமக்கணுமா? போய் வேலையை பாரு. ருத்ரா, என்ன இது? சக்தி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. அவ மேல கோவத்தை மட்டும் காட்டினா போதுமா? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்? ஒரு நாள் நீ கார்ல போறப்போ உன்னோட புடவை வெளியில தெரிஞ்சது. அத பார்த்து ஓடி வந்து உன்னை எச்சரிக்கை பண்ணான். அவ்வளவுதானே? அதுக்காக அவ பண்ற தப்பையெல்லாம் பொறுத்துக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அன்னைக்கு முக்கியமான அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்து பேப்பர் காரங்கிட்ட போட்டுட்டா. அத திரும்பவும் எடுத்து நான் சைன் பண்றப்போ நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்க அம்மா உனக்கு பிரியமா கொடுத்த புடவைய அயன் பண்றங்கிற பேர்ல பொசுக்கி நாசம் பண்ணிட்டா. அவ பொசுக்குனது வெறும் புடவையே இல்ல, உங்க அம்மாவோட அடையாளத்தை உங்ககிட்ட இருந்து அழிச்சிருக்கா. அப்படிப்பட்ட சக்தியை இன்னும் நீ இந்த வீட்டுல வச்சிருக்க. அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவ யாரு? இந்த வீட்டு டிரைவர் ரத்னத்தோட பொண்ணு, அவ்வளவுதானே? இதே தப்ப இந்த வீட்டுல இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா சக்தி விஷயத்துல யோசிக்கிற மாதிரி இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பியா? உடனே அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பி இருக்க மாட்ட. அதுதான் உன்னோட ஆளுமை. அந்த ஆளுமைய வேலைக்கார பொண்ணுக்காக நீ இழக்க தேவையில்லை. அவளை முதல்ல இங்க இருந்து அனுப்பு. உன்கிட்ட இருக்கிறதுக்கான தகுதியை அவ இழந்துட்டா. உன்னோட உயரத்துல இருந்து நீ இறங்கி வந்து அவளுக்கு அனுதாபம் காட்ட தேவையில்லை. அவ இங்க இருந்தானா இனிமே உனக்கும் கெட்டது மட்டுமே தான் நடக்கும். முதல்ல அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பு. போ ருத்ரா, போ. சக்தி, சக்தி, சக்தி. என்னாச்சு சிவா? சக்தி எங்க இருக்கா? என்னாச்சு சிவா? வந்த உடனே எதுக்காக அவளை கூப்பிடுற? எனக்கு தெரியாம இன்னைக்கு ஒரு வேலை பண்ணிருக்கா. அதை விசாரிக்க தான் கூப்பிடுறேன் அத்தை. சக்தி, சக்தி. இவ அப்படி என்ன பண்ணா சிவா? அது என்னன்னு இப்ப இவளே சொல்லுவாத்த.
அப்ப நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு மட்டும் நல்லா தெரியுது மம்மி. அவ தலையை குனிஞ்சு நிக்கும் போதே தெரியுதே. ஏய், என்ன பண்ணன்னு சொல்லு. என்ன பண்ண சொல்லு. அம்மா, அது வந்து உன்னோட வந்த போய் இழுவல எங்களுக்கு தேவையில்லை. என்ன பண்ணன்னு சொல்லு. இன்னைக்கு காலையில என் ரூம்க்கு டீ எடுத்துட்டு வந்தப்ப கொட்டேஷன் ஃபார்ம்ல என்ன பண்ண? எதையும் மூடி மறைக்காம நடந்ததை அப்படியே சொல்லு. எதையும் மூடி மறைக்காம நடந்ததை அப்படியே சொல்லு. சொல்லுங்கறல்ல. டீ பாயில வைக்க சொல்லிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டீங்க. அப்ப நான் டீயை வைக்கிறப்போ ஐயோ, சிவா சார் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு கம்பெனி விஷயமா ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அது மேல போய் டீ வச்சுட்டனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இத மட்டும் சிவா சார் பார்த்தாருன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. முருகா முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். சார் எத்தனை லட்சம் கோட் பண்ணி வச்சிருந்தாருன்னு நீதான் என் மனக்கண்ணுல காட்டணும். இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டேனா உனக்கு நான் 101 ரூபாய் காணிக்க போடுறேன். சார் எத்தனை லட்சம் கோட் பண்ணிருக்காருன்னு எனக்கு காட்டுப்பான். 1, 10, 100, 1000, லட்சம், 10 லட்சம். சாமியே 10 லட்சம் சொல்லிருச்சு. ஒரு சைபர் மட்டும் போட்டா போதும், இது 10 லட்சம் ஆயிடும். இதான் சார் நடந்துச்சு. பாத்தீங்களா மம்மி என்ன வேலை பண்ணிருக்கான்னு? டெண்டர் கொட்டேஷன்லயே கரெக்ஷன் பண்ணிருக்கா. இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாத மிஸ்டேக். ஒரு துரோகி பண்ற வேலையை இவ பண்ணிருக்கா. ருத்ரா, இன்னைக்கு ஒரு சென்டிமெண்ட் புடவைய பொசுக்கி நாசம் பண்ணிட்டா. இப்ப கம்பெனி கொட்டேஷன்லயே கை வச்சு காரியத்தையே கெடுத்திருக்கா. முதல்ல இவ கைய உடைச்சு அடுப்புல வைக்கணும். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாருங்க. அப்படின்னா இவ பண்ண காரியத்தினால டெண்டர் போயிடுச்சா? அந்த டெண்டர் நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கத. அதுக்கு காரணமே சக்தி தான். என்ன சொல்ற சிவா? இவ பண்ண அசட்டுத்தனத்தால டெண்டர் எப்படி நமக்கு கிடைச்சது? இன்னைக்கு டெண்டர் நடந்துட்டு இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, மிஸ்டர் சப்தகிரிநாதன், நீங்க வந்து உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு உங்க டெண்டரை வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க சார். என்ன சார் அநியாயமா இருக்கு? சப்தகிரிநாதன் கம்பெனி கொட்டேஷனை விட நாங்க 50,000 ரூபாய் கம்மியா தான் கோட் பண்ணிருக்கோம். எங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கொட்டேஷன்ல ஒரு கண்டெய்னருக்கு 10 லட்சம் தான் மென்ஷனே பண்ணிருக்கோம்.
அப்புறம் எப்படி சார் நீங்க டெண்டர் அவருக்கு கொடுப்பீங்க? லிசா, எஸ் சார். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கொட்டேஷன் எடுங்க. சார், ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட கொட்டேஷன் இங்க இல்ல சார். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். $10 லட்சம் தான் கோட் பண்ணிருக்காங்க. ஐம் சாரி மிஸ்டர் சப்தகிரிநாதன். இது உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த டெண்டர்ல பார்க்கலாம் சார். நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மிஸ்டர் சிவா. எங்க கவனக்குறைவால இப்படி நடந்துருச்சு. நாங்க எங்க டெண்டரை உங்களுக்கே கொடுக்கிறோம். வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க சிவா. All the best, Mr. Shiva. பிசினஸ்ல எல்லாரையும் முந்தி வரத்தான் நினைக்கணும், அழிச்சிட்டு வர நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா கடவுள் கைக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு உடனே அதை பறிச்சு நல்லவங்க யாரோ அவங்க கையில கொடுத்துருவார். என் அத்தை நல்லவங்கன்னு அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. நேர்மையா இருங்க, எல்லாமே கிடைக்கும். மேனேஜர் சார், நம்ம கொட்டேஷன்ல 11 லட்சம் தானே போட்டிருந்தோம். அது எப்படி 10 லட்சம் ஆச்சு? நீங்க எதுவும் மாத்துனீங்களா? சார், நீங்க கோட் பண்ண அமௌண்ட்டை நான் எப்படி சார் மாத்துவேன்? நீங்க 10 லட்சம் தானே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தீங்க. நான் அதை அப்படியே டிக்டேட் பண்ணி தான் டெண்டர் கம்பெனி கொடுத்தேன். வேணும்னா பாருங்க, நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். திருத்தம் பண்ணியிருக்காங்க. யார் அது? நான் 11 லட்சம் கோட் பண்ணிருந்தேன். சப்தகிரிநாதன் 10,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருந்தார். அவருக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இவ அதை 10 லட்சமா கரெக்ஷன் பண்ணனாலதான்.
பண்ண தப்பா மறைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண, அது கடைசியில நல்லதுலயே முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ சக்தி. மேடம் மேடம் மேடம், என்ன அருண்? நீங்க வாங்க போற புது லேண்டுக்கு இன்னைக்கு டாக்குமெண்ட் முடிக்க போறேன்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டீங்களா மேடம்? எங்க எங்க முடிக்கிறது? உன் தங்கச்சியால தான் எல்லா காரியமும் கெட்டு போச்சு. எங்க பாட்டியோட புடவைய பொசுக்கி எங்க அம்மாவோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா இவ. இன்னைக்கு மேடம் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண போகாம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் சின்னம்மா. எதனால அப்படி சொல்ற? மேடம், அந்த இடத்த நீங்க நல்லா விசாரிச்சு தான் வாங்க பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆனா அப்படி இருந்தும் அந்த பார்ட்டி உங்களை ஏமாத்திருக்காங்க. நீங்க வாங்க இருந்த இடம் பஞ்சமி நிலம் மேடம். என்ன சொல்ற அருண்? அதெல்லாம் பஞ்சமி நிலமா? ஆமா மேடம், அந்த இடத்த யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது. ஆனா அதையும் மீறி சில ஃபோர்ஜரி ஆளுங்க அதை வித்துடுறாங்க. நல்ல வேலை நீங்க இன்னைக்கு போகல. நீங்க அந்த லேண்டை மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். பாத்தீங்களா அத்தை? இன்னைக்கு இவ 2 தப்பு பண்ணிருக்கா. ஆனா ரெண்டுமே நமக்கு நல்லதா தான் முடிஞ்சிருக்கு. ஒரு வேலையில தப்பு நடந்தா பாதிப்பு தான் வரும். ஆனா இவ விஷயத்துல இவ பண்ற தப்பு எல்லாம் நமக்கு நல்லதாயிடுது. இவ மேஜிக்கான பொண்ணா இருக்காத்த. ஹலோ, இப்ப நடந்திருக்கிற விஷயத்தை பார்த்து இதே மாதிரி தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. அது பெரிய சிக்கலா போய் முடியும். எந்த வேலையா இருந்தாலும் சரியா பண்ணு, அதுதான் சரியா இருக்கும். ஓகே? ஆஹா, அவ தலையில பாறாங்கல்ல விழுற மாதிரி பிரச்சனை வந்தாலும் கடைசியில அது பனித்துளி மாதிரி உடைஞ்சு போயிடுதே. ருத்ரா, இதெல்லாம் குருட்டாம்போக்குல நடக்கிற விஷயம்தான். சிவா சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய வேலையை சரியா பண்ணாதான் எல்லாம் சரியா இருக்கும். தப்பு பண்ணி நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சா அதனால என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். மருமகளே, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷனா இல்லாம என்னால வேற எப்படி அத்தை இருக்க முடியும்? இவ்வளவு நாளும் மம்மி அந்த சக்தி என்ன பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்போ சிவாவும் அவளை பாராட்டுறாரு. இந்த வீட்ல என்ன ஆதரவும் இல்லாம இருக்கிறது நான் மட்டும்தான் அத்தை. என்ன மருமகளை இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ இந்த வீட்டோட வாரிசு. உனக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே. அதெல்லாம் சும்மா பேருக்குதான். அந்த வேலைக்காரி சக்தியை தான் எல்லாருக்குமே பிடிக்குது. அவ தப்பு பண்ணது நல்லதுன்னு நினைச்சு சிவா அவளை பாராட்டினத என்னால தாங்கிக்கவே முடியல. அவளால நல்லது நடந்திருக்கட்டுமே, ஆனா அவ கொட்டேஷன்ல டீ கொட்டி திருத்தம் பண்ணது தப்பு தானே. அதுக்காகவாது சிவா அவ கண்ணத்துல சொப்பு சொப்புன்னு 4 அறை கொடுத்துருக்கணும் தானே. ஆனா அப்படி பண்ணாம அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டான்னா என்னால அதை எப்படி பொறுத்துக்க முடியும்? இங்க பாரு மருமகளே, களிமண்ல என்னதான் சாமி உருவம் செஞ்சு வழிபட்டாலும் 3 நாள் திருவிழா முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு போய் தண்ணியில கரைச்சு விட்டுருவாங்க. அந்த சிலை மாதிரி தான் அந்த வேலைக்காரி சக்தியும். கொஞ்ச நாள்ல அவளே காணாம போயிடுவா. அப்ப நீயே சொல்லுவ,
அன்னைக்கு நீங்க சரியா சொன்னீங்க அத்தானே. இப்ப எனக்கு எந்த விதமான ஆறுதல் வார்த்தையும் தேவையில்லாத. என் மம்மி, உங்க வீட்டுக்காரர், திவ்யா, சந்தோஷ், இப்ப எல்லாருமே சக்தி பக்கம் தான். இப்ப அந்த லிஸ்ட்ல உங்க பையன் சிவாவும் சேர்ந்துட்டாரு. நாளைக்கு நீங்க கூட அந்த சக்தி பக்கம் சாஞ்சிருவீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குத. ஐயோ, என்ன மருமகளே, என்ன சொல்ற? என்ன நீ அப்படின்னா என்ன நீ சந்தேகப்படுறியா? ஆமா அத்தை, நான் சந்தேகப்படுறது நடக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சக்தி இனிமே நம்ம வீட்லயே இருக்க கூடாது. அனிதா, அனி, அம்மா, வரலாமாமா? வா. இந்தாங்கம்மா. இதையே என்கிட்ட கொடுக்குற? அதான் பொசுக்கிட்டே இந்த புடவைய. கொஞ்சம் வாங்கி பாருங்கம்மா.